ஆப்பிள் கம்பெனி செப்டம்பர் மாதம் 2025ல் ஐஃபோனோட 17 சீரீஸ் மொபைலை லான்ச் பண்ணாங்க. ஐஃபோன் 17, அதுக்கப்புறம் ஐஃபோன் ஏர், அதுக்கப்புறம் ஐஃபோன் 17 ப்ரோ, அதுக்கப்புறம் ஃபைனலி ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ். இந்த மாதிரி ஒரு 4 மாடல்ல மொபைலை லான்ச் பண்ணி ஷோவை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ண அந்த 4 மொபைலில் ஐஃபோன் ஏரை பற்றி தான் இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மொபைலில் என்னதான் அப்படி அறிமுகப்படுத்திருக்காங்க, எதனால வேர்ல்டு வைடா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, மற்ற மொபைலை விட்டுட்டு அதை மட்டும் எஸ்பெஷலி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே தேடி தேடி பிடிச்சி ஒரு 3 விஷயங்களை எடுத்திருக்கேன். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். இப்போ இல்லைன்னா கூட இன் ஃபியூச்சரில் இந்த மொபைல் விலை கம்மியாக வந்ததுன்னா வாங்கும் போது இதை நீங்கள் யோசிப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதை உங்களால் ஷேர் பண்ண முடியாது. அவ்வளோதான், வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஆப்பிள் கம்பெனி அவங்க லான்ச் பண்ண அந்த மொபைலோட விலையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நான் உங்களுக்கு முதல்ல பதிவு பண்ணிடுறேன். இப்போ ஆப்பிள் லான்ச் பண்ண ஐஃபோன் 17 சீரிஸ் மொபைலில் ஐஃபோன் 17 மொபைல் ஆரம்ப விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82,900 ரூபா. இப்போ அதில் 2 வேரியன்ட் இருக்கு. ஸ்டோரேஜ் அதிகமாக உள்ள மொபைலை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1,03,000 ரூபா கிட்ட கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் ஐஃபோன் ஏர் அப்படிங்கிற மொபைலை லான்ச் பண்ணுறாங்க. அந்த மொபைலோட விலை பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா கிட்ட கொண்டு. அதுக்கு அடுத்து ஐஃபோன் 17 ப்ரோ மொபைல். ஸோ இந்த மொபைலோட விலை பார்த்தீங்கன்னா 1,34,900. ஃபைனலி இதோட அப்கிரேட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ரூபா கிட்ட டச் பண்ணும். ஐஃபோன் ஏர்ல முதல் இஷ்யூ என்னன்னா பேட்டரி தான். பேட்டரியோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 3,149. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அதே மீட்டிங்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல் டே பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் $99 மேக்ஸ் சேஃப் அப்படிங்கிற ரீசார்ஜ் பேக்கப்பை நாங்க கொடுக்குறோம், இதே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது எவ்வளவு கொடுக்குன்னா 65%, அதாவது 27 மணி நேரம் வீடியோ பிளேபேக்னா ஒரு 40 மணி நேரம் வீடியோ பிளேபேக் பண்ண முடியும் இந்த மேக்ஸ் சேஃப் வச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்தே நமக்கு தெரியுது இதுல பேட்டரி புட்டுக்குச்சு. இதே மாதிரி தான் சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜ் மொபைல்லையும் 3,900 mAh பேட்டரிய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து கூட நிறைய பேர் புலம்பி தள்ளியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஐபோனோட ஏர்ல எல்லாரும் எதிர்பார்த்தது ஒண்ணு, அங்க நடந்தது ஒன்று. ஐபோன் 17 சீரிஸ் மொபைல்ல கேமராவெல்லாம் முறையா செட் பண்ணிட்டாங்க. பட் ஐபோன் ஏர்ல மட்டும் ஒத்த கேமரா. அந்த ஒத்த கேமரா வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த கேமரால அது இருக்கு இது இருக்கு அப்படிங்கிறாங்க. இது 2025ல் ஐபோன் 16E அப்படிங்கிற ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. எப்படின்னா கரெக்டா ஒரு பிப்ரவரி மாசம் கிட்ட லான்ச் பண்ணாங்க. அதாவது ஐபோன் 16 சீரிஸ் மொபைல் 2024 செப்டம்பர் மாசம் லான்ச் பண்ணாங்க. அந்த மாசத்துல இருந்து 4 மாசம் கழிச்சு ஐபோன் 16E மொபைல் லான்ச் பண்ணாங்க. பட் அதோட தடிமன் நல்லா இருக்கும். அதுலயும் கேமரா பாத்தீங்கன்னா எப்படி ஒத்த கேமரா. பட் அதோட பிரைஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. பட் இதுல ஐபோனோட ஏரோட விலை 1,20,000 ரூபா கிட்ட இருக்கு. இதையும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரீமியம் செக்மெண்ட்ல உள்ள மொபைல் அப்படின்னு சொல்லி இதை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ இங்க கேமராவும் அடிபட்டு போச்சு. அதுக்கு அடுத்ததா கடைசியா ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை, எல்லாமே சரியில்லை. கடைசி இதுவும் சரியில்லாம போச்சு. அதாவது இந்த ஐபோன் ஏர்ல இந்த சிம் ஸ்லாட் இருக்குல்ல, அது பிசிக்கல் சிம் கிடையாது, இ சிம்மா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பெருநகரங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா இ சிம்முக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. இ சிம் உள்ள நாடுகள் எதுனா பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன், அதுக்கப்புறம் அமெரிக்கா, இங்கெல்லாம் ரொம்ப பரவலா இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மொபைலை இறக்கிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இந்தியாவுக்கு இது பொருந்தாதான்னு தெரியல. மொத்தத்துல இதுல ஒரு 3 டிஸ்அட்வான்டேஜ். இதைத்தான் எல்லாருமே ஹைலைட் பண்றாங்க. கேமரா மொக்கையாக்கிட்டாங்க, அதே மாதிரி பேட்டரி படு மோசம், அதுக்கப்புறம் பிசிக்கல் சிம்முக்கு பதிலா இ சிம்மை கொடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்க்கறதுலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தானே. இதுவே இல்லாத போது 1,20,000 ரூபாய்க்கு யாராச்சும் வாங்குவாங்களா? நீங்க வாங்குவீங்களா?
உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆப்பிள் லான்ச் பண்ண 4 மொபைல்ல ஐபோனோட ஏரை பத்தி ஒரு 3 விஷயங்களை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன் ஃபியூச்சர்ல யாரெல்லாம் இந்த ஐபோன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க, அதுவும் குறிப்பா இந்த ஐபோன் ஏர் வாங்கும் போது இதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கிட்டு வாங்குறது நல்லது. ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான், அந்த போன் ரொம்ப மெல்லிசா இருக்கும், தகடு மாதிரி. அது எங்கனாலும் நீங்க கொண்டு போய்க்கலாம், பாக்கெட்ல வச்சாலும் தெரியாது. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். பாக்கி எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப் காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான், இருந்தாலும் ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, அதை தட்டி விட்டுருக்காங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல விதமா பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.